வணக்கம். வெல்கம் டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கி கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். திருவல்லிக்கேணி வெங்கடரங்கம் தெருவில் ஆட்டோவில் போய் இறங்கினான் கரிகாலன். சரஸ்வதியிடம் போகிறோம் என்ற உணர்வில் உடம்பு சற்றே பூரித்து சிலிர்த்திருந்தது. கடலை நோக்கி அவளுடைய உயர்ந்த வீட்டு வாசலில் ஏறி கதவை தட்டினான். மறு வினாடியே கதவு திறந்தது. கரிகாலனை பார்த்ததும் சரஸ்வதியின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. வாங்க வாங்க, என்ன 4 நாளா வரவே காணோம், பிஸியா ரொம்ப? கரிகாலனை வரவேற்று உள்ளே திரும்பி நடந்தபடியே சரஸ்வதி கேட்டாள். வாசல் கதவை தாளிட்டுவிட்டு வேகமாக அவளை பின்தொடர்ந்த கரிகாலன், என்ன தலைக்கெல்லாம் குளிச்சு தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது என்றான். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உடம்பு சரியில்லை சரசு, அதான் எங்கேயுமே நகரல. நேரா கிளம்பி இங்க வந்திருக்கலாமே. என்னமோ பேசாம ரூம்லயே இருந்துட்டேன். அட, என்ன இது, முகமெல்லாம் ஜோரா துடைச்சு விட்டாப்ல பளபளன்னு இருக்கு. சரஸ்வதி வியப்புடன் கரிகாலனின் முகத்தை பார்த்தவாறே கேட்டாள். பியூட்டி பார்லர்ல இருந்து வரேன். எப்படி இருக்கு முகம்? என்ன திடீர்னு பார்லர் எல்லாம் போக ஆரம்பிச்சாச்சு? ஒரு பெரிய பிளான் சரசு. பெரிய பிளான்னா பெரிய கொள்ளைன்னு உங்க அகராதியில அர்த்தம். பிளானை கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். அதுக்கு முந்தி வேற ஒரு சின்ன விஷயம். திடீர்னு என்னமோ தோணுச்சு. 4 நாள் முந்தி ஒரு போட்டோ என்னை எடுத்தேன். பார் எப்படி இருக்கேன்னு. கரிகாலன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த கிருஷ்ணகுமார் தனியாக எடுத்து கொண்டிருந்த போட்டோவை எடுத்து காட்டினான். சரஸ்வதி வாங்கி பார்த்தாள். ஐ, 4 வயசு குறைச்சலா தெரியுறீங்க. நிஜமாவா? பொய்யா சொல்றேன், பாருங்களேன், நீங்க தான். நேர்ல இப்ப தெரியறேனே, இதை விடவா இந்த போட்டோவில் யங்கா இருக்க? ஆமா ஆமா ஆமா. வேற என்ன தோணுது இந்த போட்டோவை பார்த்தா? வேற என்ன இருக்கு தோன்றதுக்கு? ஏன் வேற ஏதாவது இருக்கா தோன்றதுக்கு? இருக்கிறதால தானே கேட்குறேன். சரஸ்வதி கரிகாலனை ஏறிட்டு பார்த்தாள். கரிகாலன் ஒரு வெற்றி பாவத்துடன் அவளை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான். சரஸ்வதி மறுபடியும் போட்டோவை பார்த்தாள். வேற எதுவும் தோணலையே என்றாள். நான் ஒன்று கேட்குறேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்றியா? சொல்றேன். இந்த போட்டோவுக்கும் எனக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நீங்க கேட்குறப்பதான் வித்தியாசம் இருக்குமோன்னு தோணுது. வித்தியாசம் தெரியுதா தெரியலையா அதை சொல்லு. புருவத்துல எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே, அதில் தான் வித்தியாசம் தெரியுது. வேற வேற ஒன்றும் சொல்ற மாதிரி பளிச்சுன்னு தெரியல. இன்னும் நல்லா பாரேன். இப்பதான் சந்தேகம் வருது, இந்த போட்டோ நீங்க இல்லையோன்னு. ஆஹா, இதான் சரஸ்வதி. பாத்தியா எப்படி ஏமாந்தேன்னு? ஐயோ, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னேங்க. நிஜமாவே இந்த போட்டோவில் இருக்கிறவன் நான் கிடையாது சரஸ்வதி. நிஜமாவா? சரஸ்வதி சிறிதும் நம்ப முடியாமல் கேட்டாள். உன் அப்பா மேல ஆணையா சொல்றேன், இதுல இருக்கிறவன் நான் இல்ல. என்னால நம்பவே முடியலைங்க. நிஜமா வித்தியாசமே தெரியலைங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவன் பெயர் கிருஷ்ணகுமார். சரஸ்வதி ரொம்ப பெரிய இடத்து பையன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டான் என்று ஆரம்பித்து திட்டம் பூராவையும் சொல்லி முடித்தான். சரஸ்வதி பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளின் பார்வை கிருஷ்ணகுமாரின் போட்டோவின் மீதே லயித்திருந்தது. ஏய், என்ன அந்த பையலையே டாவடிச்சுக்கிட்டு இருக்க? உங்க பிளான் நல்லபடியா கிளிக் ஆகுமாங்க? உனக்கே வித்தியாசம் தெரியல, அப்படி இருக்கிறப்ப பிளான் கிளிக் ஆகாம போயிடுமா? இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்ன விஷயம்? நீங்க போய் அவங்க வீட்டுல இருக்கிற அந்த சமயத்துல யாருமே எதிர்பாராம திடீர்னு அந்த பையன் கிருஷ்ணகுமார் வீடு திரும்பி வந்துட்டா? இந்த கேள்வியை கரிகாலன் கொஞ்சங்கூட எதிர்பார்க்கவில்லை. திரு திருவென்று விழித்தான். ஓடி போனவன் ஓடியே போயிருவான்னு என்ன நிச்சயம்? திடீர்னு மனசு மாறி அவனாகவே நீங்க இருக்கும்போது திரும்பி வந்துட்டா உங்க கதி என்ன ஆகிறது? அதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. கரிகாலன் பதில் சொல்லவில்லை. புதிய காதலுடன் சரஸ்வதியை பற்றி இழுத்து அணைத்து முத்தமிட்டான். உண்மையிலேயே இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சரசு. நானும் இதை நினைச்சே பார்க்கல. செல்வமும் யோசிச்சு பார்க்கல. நீ சொல்ற மாதிரி நான் சிவ சிதம்பரத்தோட வீட்டுல இருக்கிற சமயத்துல அந்த கிருஷ்ணகுமார் பயல் வந்துட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பயங்கர அதிரடிதான், காம்ப்ளிகேஷன் தான். எப்படி தப்பிச்சு வருவீங்க அப்ப? அதெல்லாம் பறந்து வந்துருவேன்.
ஆனா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். கை கெட்டியது வாய்க்கு எட்டாம போயிடும். அது மட்டும் இல்ல, அப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மெட்ராஸ்ல நான் தல காட்ட முடியாதபடி ஆயிடும். பிளான் போட்டது இப்படி நடக்காம போனாலும், கல்கத்தாவுக்கு ஓடித்தான் ஆகணும். அதனால நல்லா பிளான் போட்டுக்கோங்க. அத நான் செல்வம் கிட்ட கிளியரா பேசிக்கிறேன். எதிர்பாராம அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டா, எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பேராசைப்பட்டு இருக்கிறதுக்கும் ஆபத்து வந்துறக்கூடாதே! இதுவரைக்கும் எந்த போலீஸ்காரன் சந்தேகத்துக்கும் ஆளானதில்ல நீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரசு. இப்ப நான் உன்கிட்ட வேற ஒரு பிளானை பத்தி பேசணும் என்கிறதுக்கு தான் அவசரமா ஓடி வரேன். இந்த பிளான் நல்லபடியா நிறைவேறி, நானும் நகையோ, பணமோ நெறைய அடிச்சுக்கிட்டு கிளம்பிடுறேன்னே வச்சுக்க. எதிர்பார்த்ததுக்கு மேலேயே ஈஸியா கிடைச்சதுன்னு வச்சுக்க. கிடைச்சது அத்தனையையும் செல்வம் கிட்ட காட்டிற வேண்டாம்னு ரகசிய ஐடியா போட்டிருக்கேன். முதல்ல நமக்கு கொஞ்சம் தனியா வேணும் என்கிறதை உன்கிட்ட கொண்டாந்து ஒதுக்கிடுறேன். பத்திரமா வச்சுக்க. இந்த ஆபரேஷன் கம்ப்ளீட் ஆன பின்னாடி, நானும் அவனும் பங்கு போட்டுக்கிட்டு கல்கத்தாவுல செட்டில் ஆனதும் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுறேன். மொத்த பணம் நகை எல்லாத்தையும் வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிருவோம். என்ன? நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் என்றாள் சரஸ்வதி. நமக்கு பையன் பிறந்தா கிருஷ்ணகுமார்னு பேரு வச்சிடலாம். பொண்ணு பிறந்துட்டா கிருஷ்ணகுமாரி. செல்வம் கிட்டையும் ஜாக்கிரதையா இருங்க. டோன்ட் வரி, அவனுக்கு உன்னை தெரியவே தெரியாது இன்னும். சரி வாங்க, முதல்ல உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். சரஸ்வதி கூப்பிட்டாள். தோ வந்துட்டேன் என்றபடி கரிகாலன் கை கால் கழுவ பாத்ரூம் நோக்கி போனான். பாரிமுனையில் இருக்கும் சிவ சிதம்பரத்தின் கப்பல் ஏஜென்சியின் அலுவலகத்திற்கு செல்வம் போன போது சிவ சிதம்பரம் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தார். நீங்க யார்? என்ன வேணும் உங்களுக்கு? ஒருவர் கேட்டார். செல்வம் சுருக்கமாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். ஓ, நீங்க தானா? முதலாளி உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தார். ஒரு நிமிஷம் இருங்க, அவருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வீட்டுக்கு வர சொன்னார்னா வீட்டுல போய் பார்த்துடுங்க. முதலாளி ரொம்ப அப்செட் ஆகி போயிருக்கார். பேசிக்கொண்டே அவர் ரிசீவரை எடுத்து டயல் பண்ணினார். லைன் எங்கேஜ் ஆகி இருந்ததோ என்னமோ. சில வினாடிகள் காத்திருந்த பின் மீண்டும் டயல் செய்தார். உங்களை தேடி நீங்க சொன்ன அந்த விக்ரமன் என்கிறவர் வந்திருக்கார். ஆமா சார். சரி சார், சொல்லிடுறேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். ரிசீவரை வைத்தார். உங்களை வீட்டுக்கு வர சொன்னார். போறதுக்குள் எங்கேயும் வெளியில போயிட மாட்டாரே. அவர் பாவம் சார். ஒரு மகன் இப்படி கல்யாணம் பண்ற வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டானே என்கிற பயங்கர கவலையில இருக்காரு. இல்லனா இந்த நேரத்துல எழுந்து வீட்டுக்கு போறவரா? அவர் மகனும் இப்படி அநியாயமா ஓடி போயிருக்க வேண்டாம். ஏதோ இல்லாத வீட்டுல பிறந்து லோல் பட்டா சரி. இந்த பையனுக்கு என்ன, பெரிய ராஜா மாதிரியான குடும்பத்துல பிறந்துட்டு. செல்வம் மெதுவாக விஷயத்தை கிரகிக்கிற மாதிரி பேசினான். கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான பையன் சார் அவன். ஒரு மாதிரி டைப். ஆனா மோசமான டைப் கிடையாது. தேவைக்கும் மேல பணம் இருக்கு. பெரியவராவது இந்த காலத்து பசங்களை புரிஞ்சு விட்டு பிடிச்சிருக்கலாம். இவரு கொஞ்சம் பழமையான ஆளு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராம போயிடுச்சு. ஆனா ஒண்ணு, கிருஷ்ணகுமார் மட்டும் திரும்பி வரல. எங்க முதலாளி அவ்வளவுதான். சரி சார், நீங்க புறப்பட்டு போய் வீட்டுல பாருங்க. ஓகே சார். செல்வம் அந்த அலுவலகத்தை விட்டு திருப்தியுடன் வெளியேறினான். அலுவலகம் வந்தது கூட நல்லதாகத்தான் போயிருப்பதாக தோன்றியது. ஆனாலும் மீண்டும் ஒருமுறை அலுவலகம் பக்கம் வந்துவிடக்கூடாது. சிவ சிதம்பரத்தை சார்ந்த நிறைய பேர் தன்னை அடையாளம் கண்டு கொள்கிற மாதிரி தான் பரிச்சயமாகி விடக்கூடாது என்கிற நினைவு வந்துவிட்டது அவனுக்கு. செல்வத்திற்கு தான் ஒரு தவறு செய்திருப்பதாக தோன்றியது. தான் முதலாக சிவ சிதம்பரத்தை சந்திக்க போயிருந்த போது சிறிது மாறுவேஷம் போட்டுக்கொண்டு சென்றிருக்கலாம். இனி அதை பற்றி கவலைப்பட்ட பயன் இல்லை. ஆட்டோ ஒன்றை அழைத்து ஏறிக்கொண்டான். மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் அருகில் இறங்கி வேகமாக நடந்தான். 15 நிமிடங்களில் சிவ சிதம்பரத்தின் வீட்டை அடைந்தான். செல்வம் வீட்டிற்குள் நுழைந்த போது சிவ சிதம்பரம் யாருடனோ டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தார். கையை காட்டி செல்வத்தை உட்கார சொன்னார். தொடர்ந்து 5 நிமிடங்களுக்கு பேசிய பின் ரிசீவரை வைத்துவிட்டு செல்வத்தின் பக்கம் திரும்பி சொன்னார். ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்கம் டேக்ஸ், அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறதுல ப்ராப்ளம்ஸ். மகன் ஓடி போயிட்ட பிரச்சனை மனசுக்குள்ள தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த விஷயங்களையும் பார்த்துத்தானே ஆக வேண்டியிருக்கு. கஷ்டம்தான் என்றான் செல்வம். வீடியோ கேசட்ஸை நல்லா போட்டு பார்த்தீங்களா? பார்த்துட்டேன் சார். உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடலாம்னு தான் ஆஃபீஸ்க்கு போனேன். நீங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டீங்க. உங்களை ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு தான் வந்தேன்.
உங்க மகன் கிருஷ்ணகுமார் சமீபத்துல பாஸ்போர்ட் எதுவும் வாங்குறதுக்காக முயற்சி செய்தாரா? எனக்கு தெரிஞ்சில்ல. ஏன் அப்படி கேக்குறீங்க? உடனே செல்வம் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த கரிகாலனின் புகைப்படத்தை எடுத்து நீட்டினான். பாருங்க, சமீபத்துல ஒரு ஸ்டுடியோவில் உங்க மகன் இந்த போட்டோ எடுத்திருக்கார். அவருக்கு இந்த மாதிரி சாதாரண ஸ்டுடியோவில் போய் இப்படி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்துக்க வேண்டிய காரணமே கிடையாது இல்லையா? சிவ சிதம்பரம் ஆர்வத்துடன் போட்டோவை வாங்கி பார்த்தார். செல்வம் கூர்மையான கவனத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தான். இந்த போட்டோவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. சிவ சிதம்பரம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளிருந்து அவருடைய மனைவி வந்தாள். இந்த போட்டோவை நீ பார்த்திருக்கியா? பாரு. சிவ சிதம்பரம் போட்டோவை மனைவியிடம் நீட்டினார். மனைவி உற்று நோக்கிவிட்டு சொன்னாள், பார்த்த மாதிரி இல்லையே, இது உங்க கிருஷ்ணகுமாரோட போட்டோ தானே? செல்வம் மிகவும் திட்டமிட்டு கேட்டான். அவன்தா. சிவ சிதம்பரம் அவசரமாக சொன்னார். இது ஏது உங்களுக்கு? சிவ சிதம்பரத்தின் மனைவி கேட்டாள். சிவ சிதம்பரமே பதில் சொன்னார். ஒரு ஸ்டுடியோவில் கிடைச்சதாம். பரவாயில்ல மிஸ்டர் விக்ரமன், ரொம்ப வேகமாகவும் தீவிரமாகவும் வேலை பார்த்துருக்கீங்க. அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியோட கண்ணில் கூட இந்த போட்டோ படலை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிஜமாவே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, நீங்க என் மகனை கண்டுபிடிச்சு தந்துடுவீங்கன்னு. சிவ சிதம்பரம் நன்றி பெருக்குடன் பேசினார். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார். கிருஷ்ணகுமார் விசா வாங்கிக்கிட்டு ஏதாவது வெளிநாட்டுக்கு போனாலும் போயிருப்பாரோன்னு. செல்வம் பெரிய ஆதங்கத்தை காட்டியமாறு சொன்னான். இருக்க முடியாது விக்ரமன், அப்படியெல்லாம் தெரியாம பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கிட முடியாது. ஃப்ளைட் ஏறி போயிடவும் வழி கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். எனக்கு தெரியும் சார். அது இருந்தாலும் உங்களுக்கு தெரியாம அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் உண்டான்னு சும்மா உங்களை கேட்டு பார்த்தேன். நோ சான்ஸ். கோவாவில் இருக்கிற என்னோட நண்பனுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி மூலமாக கிருஷ்ணகுமார் பற்றி டெலக்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஃபேக்ஸ் சர்வீஸையும் யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கேன். அநேகமாக நாளைக்கு நான் பெங்களூர் போவேன். அங்கே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அப்படியே எர்ணாகுளம் போய் பார்க்குறேன். கொஞ்சம் இருங்க விக்ரம், இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சிவ சிதம்பரம் எழுந்து உள்ளே போனார். எப்படியாவது என் மகனை கண்டுபிடிச்சு தந்துருங்க தம்பி. சிவ சிதம்பரத்தின் மனைவி கண்களை துடைத்தவாறே செல்வத்திடம் சொன்னாள். என்னால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி பார்க்குறம்மா, அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி. சிவ சிதம்பரம் உள்ளிருந்து வந்தார். இந்தாங்க விக்ரமன், 3000 ரூபாய். பெங்களூர் எர்ணாகுளம் எல்லாம் போகிறதா சொன்னீங்களே, அந்த செலவுக்கு வச்சுக்கோங்க. செல்வம் இதை எதிர்பார்க்கவில்லை. வேணாம் சார், இப்போ எதுக்கு? கிருஷ்ணகுமாரை கண்டுபிடிச்சு தந்த அப்புறம் கடைசியில் வாங்கிக்கிறேன் என்றான் மிக மிக நல்ல பிள்ளை போன்ற பாவனையுடன். நோனோ, நீங்க வாங்கிக்கத்தான் செய்யணும் என்றார் சிவ சிதம்பரம். வேணாம் சார், இது எனக்கு தொழில் இல்லையே. இருக்கலாம், அதுக்காக பணம் செலவழியாம இருக்குமா? வாங்கிக்கோங்க. சரி, உங்களுக்காக வாங்கிக்கிறேன். இது செலவானதும் தயங்காம எங்கிட்ட வந்து கேளுங்க. நீங்க வேணா உங்க காசை செலவு பண்ண வேண்டாம். உங்களோட இந்த நல்ல மனசுக்காவது உங்க மகன் சீக்கிரமா வீடு வந்து சேரணும். உங்களுக்கு தெரியுது என் மனசு, ஆனா என் மகனுக்கு தெரியாம போயிடுச்சு பாருங்க. இந்த பணத்துக்கு நான் எப்படி ரசீது தரணும்னு சொல்றீங்களோ அப்படியே தந்துடுறேன். சிவ சிதம்பரம் அவசரமாக மறுத்தார். நோனோ, இதுக்கெல்லாம் போய் ரசீது தந்துகிட்டு நீங்க கணக்கு எழுதணுமே, அதுக்காக கேட்டேன். இல்லை விக்ரமன், இதையெல்லாம் போய் எந்த கணக்கிலும் நான் எழுத மாட்டேன், எழுதவும் முடியாது. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவை இருந்தா கொடுத்துடலாமேன்னு பார்த்தேன். தேவையே இல்லை. அப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லியபடி செல்வம் எழுந்தான். விக்ரமன், லஞ்ச் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, இருந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க சிவ சிதம்பரம் சொன்னார். இப்பவே நேரம் ஆயிடுச்சு, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒருத்தரை பார்க்க வரதா சொல்லியிருக்கேன். செல்வம் சிறிது மிக பண்ணினான். ஆனாலும் அத்தனை பெரிய செல்வந்தர் வீட்டில் சாப்பிட்டு பார்க்கிற ஆர்வமும் உள்ளுக்குள் வந்தது. சிவ சிதம்பரம் மனைவியிடம் சொன்னார். பாக்யம், இவருக்கும் சாப்பிட தட்டெடுத்து வை. தோ எடுத்து வைக்கிறேன். 5 நிமிஷத்துல அவரை கூட்டிட்டு வாங்க என்றபடி அவரின் மனைவி டைனிங் ஹால் நோக்கி போனாள். செல்வம் என்ன செய்வது என்று தெரியாமல் அகன்ற ஹாலை சுற்றமுற்றம் பார்த்தான். கொஞ்சம் பழைய வீடுதான், சிவ சிதம்பரம் சொன்னார். இருந்தா என்ன சார், ஜோரா இருக்கே. இன்னைக்கு கட்டுறதா இருந்தா 20 லட்சம் ஆகுமே. அதாகும். அவ்வளவும் தேக்கு தானே? பர்மா தேக்கு. வாங்க, அவங்க கூப்பிடுறதுக்குள்ள வீடு பூராவையும் உங்களுக்கு காண்பிச்சுடுறேன். எங்க அப்பா கட்டின வீடு இது. சிவ சிதம்பரம் அழைத்தார். செல்வத்திற்கு அதுவும் நல்லதுதான் என தோன்றியது.
வீடு பூராவையும் துல்லியமாக பார்த்து எது எது எங்கே என்ற விவரங்களை அப்படியே கரிகாலனுக்கு இந்த வீட்டின் பிளான் ஒன்றையே வரைந்து காட்டிவிடலாமே. சிவ சிதம்பரம் ஒவ்வொரு இடமாக செல்வத்திற்கு காட்டினார். கிருஷ்ணகுமாரின் அறை உட்பட அந்த அறை மாடியில் இருந்தது. கிருஷ்ணகுமாரின் அறைக்குள் சென்றதும் செல்வத்தின் உணர்வுகள் உயர்ந்து முனைந்தன. அங்கு இருந்த அத்தனை பொருட்களையும் கவனமாக பார்த்தான். அந்த அறைக்குள் சிறிய பால்கனி இருந்தது. பால்கனியை ஒட்டி தென்னை மரம் உயர்ந்து வளர்ந்திருந்தது. எளிதாக குதித்து கீழே சென்றுவிட வசதியாய் ஒரு சன் ஷேடு சென்றது. நைட்ல ஈஸியா திருடன் வந்துடலாம் போல இருக்கே இந்த பால்கனி வழியா. செல்வம் ஆழம் பார்ப்பதற்காக கேட்டான். விடிய விடிய நைட்ல மட்டும் செக்யூரிட்டி உண்டு, சிவ சிதம்பரம் சொன்னார். அப்போது கீழிருந்து பணியாள் ஒருவன் படி ஏறி வந்து கூப்பிட்டான். சாப்பிட வர சொன்னாங்க அம்மா. தோ வந்துட்டோம், வாங்க விக்ரமன். செல்வம் முழு திருப்தியுடன் சிவ சிதம்பரத்துடன் சாப்பிட கீழே இறங்கி போனான். இதுதான் கிருஷ்ணகுமாரோட ரூம். ஒரு வரைபடமாகவே வரைந்து காட்டி விளக்கினான் செல்வம். அதாவது மாடி? கரிகாலன் கேட்டான். ஆமா, மாடிக்கு போற மாடிப்படியின் கீழே இருக்கிற ரூமுக்குள் போய்தான் சிவ சிதம்பரம் பணம் எடுத்துட்டு வந்தார். ரசீது வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாருன்னா அது கணக்குல காட்டாத பணமாத்தான் இருக்கணும். நினைவுல வச்சுக்க, அந்த ரூம்ல தான் பணம் இருக்கணும். நகைகளை எல்லாம் எங்க வச்சிருக்கானோ மனுஷன். வீட்டுல இருக்கோ இல்ல பேங்க் லாக்கர்ல இருக்கோ. போன அன்னைக்கே அதையெல்லாம் கிளியரா நோட் பண்ணிடு. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாத. 4-5 நாள் தான், அதுக்குள்ள விஷயத்தை முடிச்சுடணும். அதெல்லாம் கிளியரா பண்ணிடுவேன். ஆனா அங்க இருக்கிற 4-5 நாள்ல உன்னை நான் காண்டாக்ட் பண்ணவா வேண்டாமா? கரிகாலன் கேட்டான். அதை நான் இன்னும் முடிவு பண்ணல. ஆனா நீ செவ்வாய்க்கிழமை அங்க போனப்புறம் புதன்கிழமை காலையில நான் ஒரு விசிட் அடிப்பேன். சும்மா கிருஷ்ணகுமாரை கண்டுபிடிக்கிற வேலையா பெங்களூர் கொச்சின் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கேயும் அவன் கண்ணில் படலைன்னு ஒரு பொய் அழுகை. அழறதுக்காக வருவேன். என் மகன் நேத்திக்கு அவனாவே திரும்பி வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷமா அந்த சிவ சிதம்பரம் சொல்வான். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் எனக்குன்னு சொல்லிட்டு குட் பை சொல்லி எழுந்து வந்துடுவேன். தூள் கலப்புற மாதிரியான ஐடியா செல்வம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை ஹவுரா மெயிலில் நமக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேன். அதாவது முதல்ல சொன்ன மாதிரி 3 டிக்கெட் வேணும்னா 2 ரிசர்வ் பண்ணிடுவோம். முதல்ல ஒரு கவுண்டரில் நின்று 1 ரிசர்வ் பண்ணிக்கிறேன். 1 ஹவர் கழித்து வேற ஒரு கவுண்டரில் நின்று இன்னொன்று பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி செய், சொல்லு. ஒரு டிக்கெட்டை சென்ட்ரலில் பண்ணிடு. இப்போ மாம்பழத்துலேயும் கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணிட்டானே, இன்னொரு டிக்கெட்டை உடனே மாம்பழம் வந்து ரிசர்வ் பண்ணிடு. அதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே பண்ணிடுறேன். ஆனால் செல்வம், ஒன்னே ஒன்று தான் என்னை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நான் போய் அவனுங்க வீட்டில் நான் தான் கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிற போகிற அந்த 4-5 நாளில் திடீர்னு அந்த ஒரிஜினல் கிருஷ்ணகுமாரே எதிர்பாராம திரும்பி வந்து நின்னா என்ன பண்ணுறது? செல்வமும் இந்த கோணத்தை யோசித்தே பார்க்காததால் யோசனையில் ஆழ்ந்து விட்டான். இதை நான் யோசிச்சே பார்க்கல கரிகாலா. யோசிச்சு பார்க்கணுமே. செல்வம் சில நிமிஷங்கள் யோசித்து பார்த்துவிட்டு சொன்னான். இல்ல கரிகாலா, இதுல யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி அந்த ஒரிஜினல் கிருஷ்ணகுமார் பயல் திடுப்புன்னு திரும்பி வந்தான்னா கண் இமைக்கிறதுக்குள்ள பறந்துடு அந்த இடத்துல இருந்து. தேவைப்பட்டா பெரிய அளவிலேயே ஆக்ஷன் எடுத்துடுறேன். அதுக்காக அவசரப்பட்டு யாரையும் தீர்த்து கட்டிடாத. உன்னை ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுவான். இந்த கொலையை முடிஞ்சா நடத்திட்டு கல்கத்தாவோட பிளான் போடுற காரணமே உன் அடையாளத்தை ட்ரேஸ் பண்ணிடக்கூடாதே என்கிறதுக்குத்தான். நாம பிளான் போட்டபடி விஷயம் சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்க. அப்ப நான் கடைசி வரைக்கும் கிருஷ்ணகுமார் தான் செல்வம். சாரி, என்ன சொல்றேன்னு புரியல. அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் நான் அங்கே போக போகிறேன். போய் ஏதோ மனசில் நிம்மதி இல்லாமல் தான் வீட்டை விட்டு ஓடுனேன். ஆனால் ஓடிப்பான இடத்துலையும் எனக்கு நிம்மதி இல்லை. அதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னோட ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்க போகிறேன். அங்கே போய் உட்கார்ந்த வேலை முடிஞ்சதும் கிடைச்சதையெல்லாம் ஜோராக அள்ளி வாரிக்கிட்டு யாரும் இல்லாத நேரமாக பார்த்து முதல்ல அவங்க மகன் கிருஷ்ணகுமார் ஒரு சீட்டு எழுதி வச்சுட்டு கிளம்பி போன மாதிரி நானும் ஒரு வரி எழுதி வச்சு விடுறேன். இனி நான் திரும்பியே வரப்போவதில்லைன்னு. மறுபடியும் அந்த சிவ சிதம்பரம் கோஷ்டி வாயில விரல வச்சுக்கிட்டு உட்காரட்டும். மறுபடியும் அருமை மகன் ஓடி போயிட்டான்னு ஒப்பாரி வைக்கட்டும். என்ன சொல்ற? நான் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாம போட்ட பிளான் படி அப்படியே நடந்துட்டா போதும் கரிகாலா. நடக்க ஆரம்பிச்சாச்சு செல்வம். அதிர்ஷ்ட தேவதை நம்மை தேடி வந்தாச்சு. அதனால தான் என் போட்டோவை பார்த்து அவங்க மகன்னே நினைச்சது. அந்த நினப்பு ஒன்று போதும் சிவ சிதம்பரத்தை ஓட்டாண்டி ஆக்கிறதுக்கு. திடீரென கரிகாலனுக்கு மனதுள் வெறி மூண்டது. குரலை உயர்த்தி பேசினான்.
சிவச்சிதம்பரம், என் பணக்கார கம்மனாட்டி கொடுத்த 3000 ரூபாய்க்கு ரசீது வேண்டாம் நான் சொல்றேன். பாரு, ரசீது கொடுக்காமலே உன் வீட்டு பணம் அத்தனையும் கொள்ளையடிச்சிட்டு போறேன். உன் வீட்டில் இருக்கிற உன் பொண்டாட்டி நகை அத்தனையையும் சாப்பிட்றேன் பார். வரேன்டா, வரேன். செவ்வாய்க்கிழமை காத்தால வரேன். ஏய் கரிகாலா, சி, என்ன அதுக்குள்ள இப்படி இமோஷனலா பேசுற? செல்வம் உரிமையுடன் நண்பனை அதட்டினான். வெறி செல்வம், பல வருஷ வெறி. ஒவ்வொரு அப்பன்கள் மேலேயும் இருக்கிற ஆழகால வெறி. அந்த வெறி தான் வேண்டாங்கிற. மறந்து போய் சிவச்சிதம்பரம் வீட்டுல இந்த வெறியை காட்டிடாத. இன்னொரு விஷயத்தை நீ சிவச்சிதம்பரம் கிட்ட கேட்டியான்னு தெரியல என்றான் கரிகாலன். உணர்வு மூட்டத்தை தணிக்க சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்தவாறே. என்ன? அந்த பையன் ஓடி போன போது பணம் கிணம் நிறைய எடுத்துக்கிட்டு போனானா? அதை கேட்டியா அந்த ஆளை? ச்சே, மிஸ் பண்ணிட்டேன் பாத்தியா? செல்வம் அவசரமான குற்ற மனநிலையுடன் கேட்டான். அதுல 2 விஷயம் நமக்கு தெரிய வரும் செல்வம். ஒண்ணு, அவங்க அப்பனுக்கு தெரியாம எவ்வளவு அமௌண்ட் அவன் தேத்திக்கிட்டு போயிருக்கான் என்கிற விஷயத்துல. அவ்வளவு பண நடமாட்டம் வீட்டுல ஈஸியா இருக்குன்னு தெரியும். 2, அவன் எடுத்துக்கிட்டு போன பணம் ரொம்ப ஜாஸ்தின்னா ரொம்ப நாளைக்கு அவன் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டான். போய் உடனே ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு வந்துடட்டுமா? செல்வம் கேட்டான். ஓடு ஓடு, அது ரொம்ப முக்கியம். சட்டையை எடுத்துக்கொண்டு செல்வம் ஓடினான். 20 நிமிடங்களில் திரும்பி வந்தான். பணம் கொஞ்சம் நிறையத்தான் எடுத்துக்கிட்டு போயிருப்பான் போல இருக்கு. சிவச்சிதம்பரம் கரெக்ட் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். அதை சொல்றதுக்கே வெக்கமா இருக்காம். எப்படி கேட்ட? எடுத்துட்டு போயிருக்கிற தொகைக்கு ஏத்தபடியான பிளான்ல போயிருப்பான். அதுக்காகத்தான் கேட்டேனேன். பணம் எவ்வளவு எடுத்துட்டு போனாருன்ன. போனால் என்ன? மனசு மாறா என் மகன் என்கிட்ட திரும்பி வந்தா போதும்னு சொல்லிட்டார். இப்படியெல்லாம் முடிஞ்சு அப்புறம் நல்லவனாட்டம். ஸோ பிளான் அவ்வளவுதானே? கரிகாலன் கேட்டான். அவ்வளவுதான். இன்னையோட நாம பிரிகிறோம். அந்த ஆளு தந்த 3000 ரூபாயை உங்ககிட்ட தந்துடுறேன். எடுத்துட்டு எங்க வேணும்னாலும் போய் சுத்து. கரெக்டா செவ்வாய்க்கிழமை காலையில ஊர் ஊரா சுத்தி அலைஞ்சவன் மாதிரி போய் இறங்கிடு. இடையில பார்த்து பேச முடிஞ்சா பேசுவோம். இல்லைனா நேரா அடுத்த சனிக்கிழமை சென்ட்ரல்ல ஹவுரா மெயில்ல மீட் பண்ணிப்போம். ஹவுரா மெயில்ல மீட் பண்றதுக்கு முந்தி எங்கேயாவது மீட் பண்ணா தேவலை செல்வம். அப்படியா சொல்ற? அது பெட்டர். நேரா ட்ரெயின்ல மீட் பண்ணா நம்ம டென்ஷனே காட்டி கொடுத்தாலும் கொடுத்துரும். சரி, அப்போ ஒன்று பண்ணுறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை உட்லண்ட்ஸில் ரூம் போட்டு தங்கிக்கிறேன். முதல்ல நீ கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு அங்கே வந்துரு. அங்கே இருந்து சனிக்கிழமை நைட் நேராக சென்ட்ரல் போயிடலாம். முடிஞ்சால் வெள்ளியே வந்துடுறேன். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை மத்தியானத்துக்குள்ளே வந்துடுறேன். ஒரு வேளை போட்டபடி பிளான் சனிக்கிழமைக்குள்ளே முடியலைன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடு. அப்போ எதுக்கும் வர திங்கள் போய் அடுத்த திங்களும் 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் நல்ல ஐடியா தான். அப்போ நான் கிளம்பிக்கிறேன். நீ? நான் எங்கேயும் போக போகிறதில்ல. 2 நாள் நல்லா தூங்க போகிறேன். நீ 2 3 ஜீன்ஸ் நல்லதாக வாங்கிக்க. வாங்கிக்கிற. திங்கக்கிழமை மறுபடியும் ஒரு தடவை பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிக்க. சரி, நல்லா எல்லா விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்க. கொஞ்சம் கூட இமோஷ்னலாக ஆகி விஷயத்தை சிக்கலாக்கிக்காத. நமக்கு இது வழியே வந்திருக்கிற பெரிய சான்ஸ். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணவே மாட்டேன் செல்வம். கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வேற ஒரு வழியில் ஒரு சந்தர்ப்பம். ஒரு பணக்கார அப்பனோட வாழ்க்கை மறுபடியும் ஒரு அவமானத்தையும் பெரிய வருத்தத்தையும் நான் உண்டு பண்ண போறேனே, அது போதும் எனக்கு. நீ வேணும்னா வந்து பார், எப்படி அந்த ஆளை ஆடுறா ராமான்னு ஆட்டி வைக்க போறேன்னு. வரத்தான போறேன். ச்சே, என்ன அருமையான நாடகம் பார். சினிமாக்காரன் அவனுக்காவது இதை அப்படியே எழுதி கொடுக்கலாம் கரிகாலா. அப்ப நம்முடைய எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கி, வெற்றியையும் நோக்கி. ஓகே, see you, see you, குட் நைட். வேண்டிய பொருட்களுடன் கரிகாலன் தெருவில் இறங்கி நடந்தான். ஆட்டோ ஸ்டாண்டில் சில ஆட்டோக்கள் நின்றன. ஒன்றில் ஏறி அமர்ந்து, பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பாப்பா என்றான். பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 10 நிமிடங்கள் அங்கும் இங்குமாக நடந்தான். பின் வேறொரு ஆட்டோ பிடித்து திருவல்லிக்கேணியில் சரஸ்வதியின் வீட்டுக்கு போனான். என்னங்க ஆச்சு உங்க பிளான்? சரஸ்வதி கேட்டாள். பிளான் போட்டது போட்டதுதான். சரி, உடனே வேண்டிய துணிகளை எடுத்துட்டு கிளம்பு. எங்க கிளம்ப? கோயம்புத்தூர். அங்கிருந்து 3 நாளைக்கு ஊட்டியில லூட்டி அடிக்கிறோம். பின்ன திங்கட்கிழமை நைட் கோயம்புத்தூர்ல கிளம்பி செவ்வாய்க்கிழமை மார்னிங் மெட்ராஸ் திரும்புறோம். நீ நேரா ட்ரிப்ளிகேன், நான் நேரா ராஜா அண்ணாமலைபுரம். கிளம்பு கிளம்பு. 10 நிமிஷம் இருங்க, கிளம்பிடுறேன். சொன்னபடியே 10 நிமிஷங்களில் சரஸ்வதி கிளம்பிவிட்டாள். களிப்புடன் ஒரு முறை அவளை அணைத்து முத்தமிட்டான் கரிகாலன்.
செம்பிய மதுரைசாமி மடம் தெருவின் மாடியறையில் செல்வம் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் கோயமுத்தூர் செல்கிற சொகுசான வீடியோ பஸ்ஸில் கரிகாலனும் சரஸ்வதியும் சாய்ந்து கிடந்தபடி மணல் கயிறு திரைப்படத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டபடி குதூகலமாக பயணமாகிக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து சரஸ்வதியுடன் இருந்திருப்பதின் இன்ப சிலிர்ப்பும் உதகமண்டல வானிலையின் ஆனந்தமும் கரிகாலனை மிகவும் பூரிப்பான தோற்றத்தில் காட்டின. ஞாயிற்றுக்கிழமைக்கு உரித்தான விடுமுறை பயணிகளும் நகர்ந்து கொண்டிருக்க பொட்டானிக்கல் கார்டன் ஜனங்கள் நிறைந்து காட்சியளித்தது. உவகையுடன் மெலிதாக சரஸ்வதியை அரவணைத்தபடி நடந்து கொண்டிருந்த கரிகாலனை எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் அழைத்து தடுத்தது. கரிகாலன் சட்டென திரும்பி பார்த்தான். அவனுடைய வயதை ஒத்த இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். எஸ் என்றான் கரிகாலன். நீங்க மெட்ராஸ்ல இருந்து தானே வரீங்க? அந்த இளைஞன் மிகவும் மென்மையாக கேட்டான். கரிகாலன் பதில் சொல்ல ஒரு வினாடி யோசித்தான். பின் ஏன் கேட்குறீங்க என்றான். நீங்க மிஸ்டர் சிவ சிதம்பரத்தோட மகன் கிருஷ்ணகுமார் தானே? சரையில் என நெற்றி மேட்டில் நட்சத்திரம் மின்னினாற் போல் இருந்தது. கரிகாலனின் சர்வ உணர்வுகளும் அந்த இளைஞனை எதிர்கொள்ள குவிந்து விட்டிருந்தன. கச்சிதமாய் வரைந்து வைத்திருந்த வரைபடத்தில் எதிர்பாராமல் ஒரு கரிய கோடு குறுக்கிடுவது போல் இருந்தது. கரிகாலன் உஷாராகி கொண்டு விட்டான். நீங்க யார்? அந்த இளைஞன் தன்னுடைய அடையாளம் கார்டை எடுத்து நீட்டினான். கரிகாலன் அதை வாங்கி பார்த்தான். ஆனந்த் என்கிற அந்த இளைஞன் மார்னிங் ஸ்டார் என்ற தனியார் துப்பறியும் நிறுவனத்தில் பணிபுரிகிறவன். அதை பார்த்ததும் கரிகாலன் சற்றே அதிர்ச்சியடைந்தான். நீந்த தெரிந்தவனும் கடலில் உயர்ந்து வருகிற பெரும் அலையை கண்டு எச்சரிக்கை அடைகிற உணர்வு நிலையில்தான் அவனும் இருந்தான். அலையில் மூழ்காமல் எழும்பி குளிப்பதில் ஒரு சாதுரியம் உண்டு. அந்த சாதுரியத்துடன் கரிகாலன் ஆனந்த் என்ற இளைஞனை எதிர்நோக்க தயாராகிவிட்டான். அடையாள கார்டை மடித்து அந்த இளைஞனிடம் கொடுத்தான். ஆமா, நான் கிருஷ்ணகுமார் தான் என்றான். உங்களை கண்டுபிடித்து தர சொல்லி உங்க ஃபாதர் எங்களை அப்ரோச் பண்ணி இருந்தார். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? கரிகாலன் பொய்யான படபடப்புடன் கேட்டான். சரஸ்வதி வேண்டுமென்றே சிறிது பின் தங்கி நின்று கொண்டாள். உங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகி போயிருக்காங்க. நீங்க வீடு போய் சேர்ந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும். உங்களுக்கு அவங்க சந்தோஷப்பட்டா போதுமா? சாரி, பர்சனலா கேட்குறேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வீட்டில்? மன்னிக்கணும், என் ப்ராப்ளத்தை பற்றி மற்றவங்க கிட்ட என்னால் பேச முடியாது. உங்கள் ஃபாதரால் உங்களுக்கு இனிமேல் எந்த ப்ராப்ளமும் வராது. என்னால் அவருக்கு ப்ராப்ளம் வருமே. உங்களுக்காக எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுவார். இதை நீங்கள் தானே சொல்கிறீங்க? இல்லை மிஸ்டர் கிருஷ்ணகுமார், உங்கள் ஃபாதர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார். பெட்டர் நீங்கள் வீடு திரும்புறது. உங்கள் அப்பாவுக்காக இல்லாட்டாலும் உங்கள் மதருக்காகவாவது வீடு திரும்புங்க. அப்பா மேல இருக்கிற கோபத்துக்கு அம்மாவையும் தண்டிக்கிறீங்க. கரிகாலன் யோசனை செய்வது போல நடித்தான். செவ்வாய்க்கிழமை அவனாக மாறி வீடு திரும்பி விட்டதாக திட்டமிடப்பட்டிருந்த நாடகத்தில் இது எதிர்பாராத திருப்பம். நாடகத்தின் இறுதி வெற்றி காட்சிக்கான முன்னுரை இது. துப்பறியும் நிறுவனத்தார் கண்டுபிடித்ததாக அமைவதில் நாடகம் யதார்த்தமாகவும் துவக்கம் கொள்கிறது. சிறிது தணிந்துவிட்ட பாவனைக்கு தொனியை மாற்றிக்கொண்டு கரிகாலன் சொன்னான். அம்மாவுக்காக என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்க வீட்டுக்கு திரும்பத்தான் செய்வேன். ஆனா இன்னைக்கு திரும்புறதா இல்ல. என்னைக்கோ திரும்ப போறதை இன்னைக்கு திரும்பலாமே. நீங்க பேர் வாங்கிக்கலாம்னு பாக்குறீங்க. அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே. எங்க தங்கியிருக்கீங்க மிஸ்டர் ஆனந்த்? ஆனந்த் தங்கி இருக்கும் இடத்தை சொன்னான். 6 மணி நேரம் கழிச்சு நான் சொல்றேன் வீடு திரும்புறனா இல்லையான்னு. போய் உங்க ரூம்ல இருங்க. நீங்க வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் வரேன் நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு. நான் எங்க தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சுக்க பார்க்குறீங்க? அதை நான் தெரிஞ்ச 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரூம் நம்பரே சொல்வேன். அழி சக்கை, ஜோராத்தான் துப்பறிஞ்சிருக்கீங்க. கரிகாலன் மனதிற்குள் கடவுளுக்கு நன்றி செலுத்தினான். எதிர்பாராமல் அவன் தங்கியிருக்கும் ஹோட்டலின் குறிப்பேட்டில் அவனுடைய பெயரை கிருஷ்ணகுமார் என்றுதான் பதிவு செய்திருந்தான். கோயமுத்தூர் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? ஆனந்த் கேட்டான். ஈவினிங்குக்கு அப்புறமா கிளம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. ஓ எஸ், இப்போ உடனே போய் உங்க கம்பெனிக்கும் எங்க ஃபாதருக்கும் ஃபோன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என் கடமையாச்சே. ஒரு விஷயத்த ஃபோன்ல எங்க ஃபாதர் கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுங்க. நான் வீடு திரும்பிட்டேன் என்கிற கும்மாளத்துல ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி அனுப்பி ரகலை பண்ணக்கூடாது. அவர் 10 நாளைக்கு யாரும் என்கிட்ட வரக்கூடாது. என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. வீட்டை விட்டு ஓடி வந்தனே தவிர இங்கேயும் எனக்கு நிம்மதி இல்லை.
அதனால தான் வீடு திரும்பி போய் பார்க்கலாம்னு மறுபடியும் எனக்கே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். தொணன்னு எதையும் கேட்க சொல்லாதீங்க என்ன. 10 நாள் தனியா என்னை விட்டுட்டு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னா வரேன். கண்டிப்பா ஒத்துப்பார் சார். எனக்கும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைதான். எல்லாருடைய ஆசையுமே அதுதானே. இப்ப மணி 10, 3 மணிக்கு வாங்க. கோயம்புத்தூர் போய் அங்கிருந்து மெட்ராஸ் கிளம்பிறலாம். அப்ப நான் இப்பவே போய் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். குட் லக். கரிகாலன் கம்பீரமாக சொன்னான். ஆனந்த் என்ற இளைஞன் உற்சாகத்துடன் வேகமாக ஓடினான். பாத்தியா சரசு, விதி எப்படி விளையாடுதுன்னு? கரிகாலன் மகிழ்ந்து போய் கேட்டான். அதெப்படிங்க, நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி உடனே ஓடிட்டாரு? அவன் போனால் என்ன, தோ தூரத்துல அவனோட உதவியாளர் ஒருத்தர் நின்னுதான் நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. சரஸ்வதி ஆச்சரியத்துடன் சுற்றிலும் கவனித்தாள். அப்படியெல்லாம் பார்க்காம வா, இன்னைக்கு அந்த ஆள் கூடவே கிளம்பி போறீங்களா? ஆமா, துப்பறியறவன் கண்டுபிடிச்சு என்னை கூட்டிட்டு போனதா இருக்கட்டுமே. நான் நீயுந்தா மெட்ராஸ் போனதும் நீ ட்ரிப்ளிகேன் போயிடு. நான் இவன் கூட ராஜா அண்ணாமலைபுரம் போயிடுறேன். அந்த ஆனந்த் ரொம்ப ஜென்டில்மேன், சரஸ்வதி சொன்னாள். எப்படி சொல்ற? என்னை யாருன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே உங்களை. சரி சரி வா, ரூமுக்கு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஊட்டி நேரத்தையும் தூள் கிளப்பிடலாம். சரஸ்வதியை அழைத்து கொண்டு தங்கியிருக்கும் ஹோட்டலை நோக்கி கரிகாலன் விரைந்தான். கோயமுத்தூரில் இருந்து கிளம்பிய அதிவிரைவு பஸ் சென்னையை நெருங்கிக் கொண்டிருந்தது. பொழுது விடிந்து கொண்டிருந்த திங்கள் கிழமையில் நேற்று பிற்பகலே தகவல் பெறப்பட்டுவிட்ட சிவச்சிதம்பரத்தின் வீடு கரிகாலனை கிருஷ்ணகுமாராக வரவேற்க தயாராக விழித்திருந்தது. ஆனாலும் ஆனந்த் கேட்டுக்கொண்டபடி சிவச்சிதம்பரம் வேறு யாரிடமும் தகவலை பரப்பாமல் இருந்தார். விரைந்து கொண்டிருந்த பேருந்தின் வேகத்திற்கு ஏற்ப கரிகாலனின் மனமும் அறிவும் அதிவேகமாய் இயங்கிக் கொண்டிருந்தன. என்னதான் விஸ்தாரமாய் திட்டமிட்டிருந்தாலும் எதிர்பாராத திருப்பத்தின் வேறு ஒரு யதார்த்தத்துடன் துவங்கிக் கொண்டிருக்கும் நாடகத்தின் ஆரம்பம் கரிகாலனை சற்றே பதட்டப்பட வைத்திருந்தன. இந்த திருப்பம் வெற்றிக்கான அறிகுறிதானா, இல்லை தோல்விக்கான அபாய அறிகுறியா என அவனால் அனுமானிக்க முடியவில்லை. தான் இப்படி துப்பறியும் நிறுவன இளைஞனால் கிருஷ்ணகுமாராக பார்க்கப்பட்டு அவனுடனேயே ராஜா அண்ணாமலைபுரம் சென்று கொண்டிருக்கிற பிரமிப்பான செய்தியை செல்வத்திடம் தெரிவிக்க முடியாமல் போயிருக்கிற நிலை வேறு கரிகாலனை வருத்தப்படுத்தியது. எவ்வளவு பெரிய செய்தி இது! தெரிந்தால் எத்தனை சந்தோஷப்படுவான் செல்வம்! மிக இலகுவாக சரஸ்வதி மூலம் செய்தி அனுப்பிவிடலாம். ஆனால் பல காரணங்களால் கரிகாலன் சரஸ்வதியை செல்வத்திற்கு அறிமுகமே இல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறான். கரிகாலனின் அறிவில் வேறொரு எண்ணம் சரேல் என குறுக்கிட்டது. திட்டமிட்டபடி புதன்கிழமை செல்வம் சிவ சிதம்பரத்தை தொடர்பு கொள்ளுவான். அப்போது துப்பறியும் நிறுவனம் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்த தகவல் அவனுக்கு சொல்லப்படும். அதை கேட்டு செல்வம் குழம்புவான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.